அத்தியாயம் 25. மாலினி மோகன் பாபு திருமணம் பற்றி மாதவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் முகிலன். பாபுவோட பேரண்ட்ஸ் ஓகே இல்ல முகிலன், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, அப்படியே பண்ணிக்கிட்டா நாங்க குடும்பத்தோட விஷம் குடிச்சு செத்துருவோம்னு சொல்லி பெத்த பிள்ளைய மிரட்டுற பேரண்ட்ஸ்க்கு மத்தியில மோகனோட பேரண்ட்ஸ் கிரேட் தான். ஆமா மாதவி, ஆரம்பத்துல எல்லாம் பிடிவாதமா அவன் அவளை கல்யாணமே பண்ணிக்க கூடாது, அப்படி பண்ணிக்கிட்டா இந்த வாசப்படியை மிதிக்கவே கூடாது, அவன் எங்க புள்ளையே கிடையாது, அப்படி இப்படின்னு கண்டபடி கத்துவாங்க மோகனோட பேரண்ட்ஸ். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசல. அமைதியான முறையில அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. எனக்கும் அது ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஏன்னா பெத்தவங்களை வயிறேறி வச்சுட்டு பிள்ளைங்க வாழ்க்கை தொடங்க கூடாது இல்லையா? ஆமா. மாலினி இப்போ யார் வீட்டுல இருக்கா? 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. மோகனுக்கு இங்க தனியா வீடெல்லாம் கிடையாது. ஒரு ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருக்கான். இன்னைக்கு நைட்டே 2 பேரும் கோவா போறாங்க. சாட்டர்டே ரிட்டர்ன் வருவாங்க. சண்டே இங்க கிராண்டா ஒரு ரிசப்ஷன் இருக்கு. முதல்ல மாலினி வேண்டான்னு தான் சொன்னா. ஆனா கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா அதுவே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நடந்த மாதிரி நடந்து போச்சு. அப்படி இருக்கும்போது ஊர் அறிய ஒரு வரவேற்பை கூட நடத்தலன்னா இப்படி? வேண்டான்னு சொன்னவள நான் தான் வற்புறுத்தி சம்மதிக்க வச்சேன். அதுவும் இல்லாம எல்லா ஏற்பாடுகளையும் நான் தான் கவனிக்கணும். தலைக்கு மேல வேலை கிடக்கு. ரிசப்ஷனுக்கு நீயும் கண்டிப்பா வரணும் மாதவி என்று முகிலன் சொல்ல, நானா? நான் எதுக்கு என்று தயங்கினாள் மாதவி. நீ எதுக்கா? மாலினியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீதானா? கண்டிப்பா மாதவியை கூட்டிட்டு தான் வரணும்னு கண்டிஷன் போட்டிருக்கா. வரமாட்டேன்னு அவ அடம் பிடிச்சா வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துடுன்னு சொன்னா. உனக்கு எப்படி வசதி? நீயா வரியா இல்ல நான் தூக்கிட்டு போகணுமா? ஒற்றை கண் அடித்து குறும்பாய் முகிலன் மாதவியை பார்த்து இந்த கேள்வியை கேட்க பேசும் வார்த்தைகள் அற்று சிலையானாள் அவள். பிறகு மெல்ல சுதாரித்து கொண்டு, ஹலோ, 60 கிலோ வெயிட் இருக்கேன், அவ்வளோ ஈஸியாலாம் தூக்கிட்டு போக முடியாது. அவள் தைரியமாக பேச வாய்விட்டு சிரித்தான் முகிலன். 60 கிலோ என்ன, நீ 100 கிலோ ஆனா கூட ஒன்ன நான் தூக்குவேன், அந்த பலம் எனக்கு இருக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் அதே போல கண்ணடித்து சிரித்தான். மாதவிக்கு மூச்சடைத்தது. இப்படியெல்லாம் செய்தால் எவளுக்குத்தான் ஆசை வராது? வேண்டுமென்றே செய்கிறானா அல்லது அவளை சீண்டி வேடிக்கை பார்க்க செய்கிறானா? ஏதோ ஒன்று. ஆனால் அவளை தன் கண் அசைவில் நன்றாகவே ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தான் முகிலன். இப்போது தூக்குவேன் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் 100 கிலோ ஆன பின்னும் தூக்குவேன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? நிரந்தரமாக அவளை இங்கேயே தங்கும்படி மறைமுகமாக சொல்லுகிறானா? இல்லை அவளை இந்த வேலையை விட்டு வெளியே அனுப்புவதாகவே உத்தேசம் இல்லையா? என்ன அர்த்தத்தில் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பான்? சாப்பிடுவதை விட்டுவிட்டு அதை பற்றியே யோசிக்க தொடங்கினாள் மாதவி. விடையை கண்டுபிடிக்கும் வரை பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாது போல அவ்வளவு தீவிரமான யோசனை. இந்த வீட்டை விட்டு முகிலனை விட்டு விரைவிலேயே சென்றுவிட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு ஓரமாக இங்கேயே இருந்துவிட மாட்டோமா என்ற நப்பாசையும் மாதவிக்கு இருந்தது உண்மை. அப்படி இருக்க போய்தானே அவன் என்ன சொன்னாலும் அதை ஆராய்ந்து பார்க்க தோன்றுகிறது. சாப்பிட்டு முடித்து கை கழுவிவிட்டு வந்தவன் அவள் யோசனையோடு அமர்ந்திருப்பதை பார்த்து, என்ன யோசனை பலமா இருக்கு? இல்ல, சும்மா மாலினி ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நினைத்ததை அவனிடம் சொல்ல முடியுமா? மாற்றி பேசினாள். அட, நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உற்சாகமாக பேசியபடியே மறுபடியும் அவள் அருகில் அமர்ந்தான் முகிலன். நீ மாலினியோட ரிசப்ஷனுக்கு லெஹங்கா போடுறியா இல்ல புடவை கட்டிக்கிறியா? லெஹங்காவெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும், நான் புடவையே கட்டிக்கிறேன். ஓகே, அப்போ சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு வா, போய் புடவை எடுத்துட்டு வரலாம். இப்பவே வா? ஆமா, இப்பவே தான். அப்புறம் ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவா போய் புடவை எடுப்பாங்க? ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கரெக்டா 6 நாள் தான் இருக்கு. புடவை எடுத்து பிளவுஸ் எல்லாம் தைக்கணும் இல்ல? ரொம்ப விவரமாத்தான் இருக்கான், மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள் மாதவி. சொன்னது போலவே மாதவியையும் அழைத்து கொண்டு துணி கடைக்கு வந்திருந்தான் முகிலன். மறக்காமல் மாஸ்க் அணிந்து கொண்டவன் அவளையும் அணிய சொன்னான். இந்த கடையில சாரீஸ் கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், வா பார்க்கலாம் என்று அவன் சொல்ல திகைத்து போய் அவனை பார்த்தாள் மாதவி. அவன் புடவை பற்றி பேசியதும் அவள் பார்வையில் இருந்த மாறுபாட்டை உணர்ந்து கொண்ட முகிலன் அவள் முன்னே சொடக்கிட்டு, ஓவர் கற்பனை உடம்புக்கு ஆகாது. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஊருக்கு போகும் போதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு சாரி எடுத்துட்டு போவேன்.
அவங்க ப்ரொஃபஷனுக்கு சாரி தான் கட்டணும். அதோட அழகழகா சாரி கட்டிக்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வெரைட்டியா நிறைய சாரீஸ் வாங்கிட்டு போவேன். விளக்கம் போதுமா மேடம் என்று அவன் கேட்க, சேச்சே, நான் உங்களை தப்பா எல்லாம் நினைக்கல என்று அசடு வழிந்தாள் மாதவி. நம்பிட்டேன் என்றான் நம்பாத குரலில். பிறகு, பொண்ணுங்கன்னா மட்டும்தான் கன்னி பொண்ணுன்னு சொல்லணுமா? நாங்களும் கன்னி பையன்தாம்மா, தெரிஞ்சுக்கோ. நான் வரப்போற என் பொண்டாட்டிக்காகவே கஷ்டப்பட்டு என் கற்பை காப்பாத்திட்டு வரேன். மாஸ்கை விலக்கி மீசையை முறுக்கிக் கொண்டே அவன் சொல்ல, மாதவிக்கு முகம் ரத்தமென சிவந்து போனது. அணிந்திருந்த மாஸ்க் மூக்கு வரை மூடியிருக்க, அதன் பக்கத்தில் இருந்த 2 கண்ண கதுப்புகளிலும் ஜிவ்வென்று புது ரத்தம் பாய, நொடியில் வெண்ணிற ரோஜாவாக இருந்தவள் சிவப்பு ரோஜாவாகி விட்டாள். வெகு ரசனையாக அவளது கண்ணு சிவப்பை ரசித்தவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டே வேறு பக்கம் திரும்பி தலைமுடியை அழுத்தமாக கோதிக்கொண்டான். என்றைக்குத்தான் அந்த ரோஜா கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிடும் பாக்கியம் அவனுக்கு கிட்டுமோ தெரியவில்லையே. ஆண்டவா, ஏண்டா என்னை இப்படி சோதிக்கிற? அவன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டது அவளுக்கு கேட்க வாய்ப்பில்லையே. அத்தியாயம் 26. ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் மோகன் பாபுவுக்கும் மாலினிக்கும் ரிசப்ஷன். முகிலனும் அவளுமாக சேர்ந்து போய் எடுத்த பட்டு புடவையை கட்டி இருந்தாள் மாதவி. ஒரே ஒரு பட்டு புடவை மட்டும் எடுத்தால் போதும் என்று அவள் சொல்ல, கேட்காமல் நிறைய புடவைகள் வாங்கி கொடுத்தான். அத்தனை பேர் முன்னிலையிலும் வேண்டாம் என்று முரட்டடியாக மறுக்க முடியாதல்லவா? அதனால் வாங்கி கொண்டாள். பிறகு காரில் வரும்போது, இந்த புடவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நான் காசு கொடுத்துடுவேன், வாங்கிக்கணும், அப்பதான் நான் இதை கட்டிக்குவேன் என்று அவள் கராராக சொல்ல, சரி தாயே சரி என்று எரிந்து விழுந்தான் முகிலன். அவன் கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து மேலே எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டாள் மாதவி. புடவை கடையில் இருந்து நேராக ஒரு பொட்டிக் அழைத்து சென்றான். அங்கேயே புடவைக்கு பிளவுஸும் ஃபால்ஸும் தைக்க கொடுத்து விட்டு வந்தார்கள். பிளவுஸை பிளைனாக தைத்தால் போதும் என்று அவள் சொல்ல, இல்லை, 6 எம்பிராய்டரி போட்டே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று 6 டிசைன் புக்கை வாங்கி அவனே டிசைனை செலக்ட் செய்து கொடுத்தான். அதோடு பிளவுஸை எப்படியெல்லாம் தைக்க வேண்டும் என்று அவன் அந்த பொட்டிக்கின் சொந்தக்காரிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான் வேறு. அதை கேட்டு அந்த பெண் சிரித்தாள். ஒருவேளை தெரிந்தவளாக இருக்க வேண்டும். அவன் சொன்ன டீட்டெயில்ஸை கேட்டு இவளுக்கும் மயக்கம் வந்தது. ஒருவேளை சினிமா துறையில் இருப்பதனால் இவ்வளவு தெளிவாக இருக்கிறானோ? பட்டு புடவையோடு சேர்த்து எடுத்த மற்ற புடவைகளுக்கும் அங்கேயே பிளவுஸ் தைக்க கொடுத்து விட்டாள் மாதவி. இல்லை என்றால் இன்னொரு நாளைக்கு இங்கே திரும்பவும் வர வேண்டும். வீண் அலைச்சல். அங்கிருந்து கிளம்பும் போது, வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோ என்றான். வேற ஏதாவதுன்னா என்னவா இருக்கும் என்று யோசித்தவள், பிறகு எல்லாம் இருக்கு, எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். ஞாயிற்றுக்கிழமை இரவுதான் ரிசப்ஷன். சாயந்தரமாய் ஒரு பியூட்டிஷியனை வீட்டிற்கு அனுப்பி இருந்தான் முகிலன். அந்த பெண்ணை மாதவிக்கு அழகாக புடவை கட்டி மேக்கப் போட்டு தலைமுடியை அழகாக பின்னி பூ வைத்து சகல அலங்காரங்களையும் முடித்து விட்டாள். மாதவிக்கு ஒரே கடுப்பாக இருந்தது. ரிசப்ஷன் மாலினிக்கா இல்ல இவளுக்கா? ரொம்பவும் ஓவராத்தான் போறான். அதுக்குத்தான் முதலையே வரமாட்டேன்னு சொன்னது. ஒரு வரவேற்பில் கலந்து கொள்ள போகிறவளுக்கு இவ்வளவு அலங்காரங்கள் தேவையா? அலங்காரங்களை முடித்த அந்த பெண் அவளை அழைத்து கொண்டு ஆளுயர கண்ணாடியில் போய் காட்ட, உண்மையிலேயே கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய பிம்பத்தை கண்டு அதிசயித்து போய்விட்டாள் மாதவி. அவ்வளவு அழகு! நிச்சயம் காண்போர் மனதை கொள்ளை கொண்டுவிடும் பேரழகு. மேம், யூ லுக் சோ பிரிட்டி. அந்த பெண் பாராட்டி கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தான் முகிலன். ஒரு நிமிடம் அவளை கண்டு பிரமித்து நின்றவன் பிறகு உள்ளே சென்று ஒரு வெல்வெட் அட்டை பெட்டியை கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தான். இதையும் போட்டுவிடு ஷர்மிதா. நகையின் வேலைப்பாட்டையும் கற்களையும் பார்த்த போதே தெரிந்தது, நிச்சயமாக அவை விலை உயர்ந்த வைரங்கள் தான். ஒரு வைர மாலை மேட்சாக கம்மல், ஜிமிக்கி, 2 வளையல்களும் ஒரு மோதிரமும். அதிர்ந்து போய் அவள் முகிலனை பார்க்க, அவன் எதையும் கண்டுகொள்ளாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணை வைத்துக் கொண்டு அவளால் எதுவும் கேட்க முடியவில்லை. ஆனால் அதன் பிறகும் கூட நகைகளை பற்றி அவளுக்கு அவனிடம் கேட்பதற்கு பயமாக இருந்தது. புடவை விஷயத்திலேயே கோபப்பட்டவன் அப்புறம் இதற்கும் வேறு கோபப்பட்டு கொள்வானோ? ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. விலை மதிப்பு மிக்க பொருள்கள்.
தொலைந்து போனால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அதனால் அவனிடம் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அதை கவனித்துக் கொண்டிருந்திருப்பான் போல. காரில் வரும்போது, என்ன மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்குது என்று வம்பிழுத்தான். அப்போ இஞ்சிய திங்கிற குரங்கு உங்களுக்கு ரொம்ப பழக்கமோ என்றால் அவளும் சளைக்காமல். எஸ் அப்கோர்ஸ், கூடவே இருக்கேன், தெரிஞ்சுக்காம எப்படி என்றான் அவன் குறும்பாக. அவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவளுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு தைரியம் வந்ததோ? கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் பாய்ந்து சென்று அவனை போட்டு தாக்கி விட்டாள். என்னையா குரங்குன்னு சொல்றீங்க? என்னையா குரங்குன்னு சொல்றீங்க? என்ன பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்கு? சிரித்தபடியே அவளுடைய செல்ல அடிகளை வாங்கிக் கொண்டே காரின் வேகத்தை குறைத்தவன் பிறகு தன்னை அடித்த அவளுடைய கைகளை இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டு, உன்னை போய் குரங்குன்னு சொல்லுவனா? அப்புறம் குரங்கெல்லாம் கோச்சுக்காது. அவன் சொன்ன விதத்தில் மாதவிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. விழுந்து விழுந்து சிரித்தாள். கூட சேர்ந்து சிரித்துவிட்டு, அப்பப்பா என்ன சிரிப்பு! இவ்வளவு சிரிப்பையும் எங்க ஒளிச்சு வச்சிருந்த மாதவி? இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்குது. இத விட்டுட்டு உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பார்க்க நல்லாவா இருக்கு? நீ ஏன் அப்படி உம்முன்னு இருந்தேன்னு நான் சொல்லவா? நீ போட்டிருக்கிற ஜுவல்ஸ் அப்படித்தானே? மாதவி, நீயும் ஒன்னும் சாதாரண குடும்பத்து பொண்ணு இல்ல. உனக்கும் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல நகைகளும் அடக்கும். நாம போற இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி நகைகளும் போட்டுக்கணும். சரிதான் இல்லையா? நாம போறது ஒன்னும் சிம்பிளான ஃபங்க்ஷன் கிடையாது. 2 செலிபிரிட்டிஸோட வெட்டிங் ரிசப்ஷன். நீ ஸ்கிரீன்ல பார்த்த எல்லா ஆக்டர்ஸையும் நேர்ல பார்க்கலாம். நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வருவாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் வருவாங்க. அங்க வந்து பார்த்தா நீயே புரிஞ்சுப்ப. அவ்வளோ கிராண்டான ஃபங்க்ஷன்ல நாம மட்டும் சிம்பிளா போய் நின்னா நல்லாவா இருக்கும்? அதான் போட்டுக்கோ. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்வளவு கோபம், இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இவ்வளோ யோசனை என்று நீளமாக பேசியவனை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்த மாதவி பிறகு, நீங்க சினிமால கொரியோகிராஃபி பண்றதுக்கு பதிலா டயலாக்ஸ் எழுதலாம், ரொம்ப நல்லா பேசுறீங்க என்றாள் அப்பாவி போல. அவள் சொன்னதை கேட்டு ரசித்து சிரித்தான். பிறகு அவளும் சிரித்தாள். அவளுடைய அந்த சிரிப்பும் சந்தோஷமும் தொலைந்து போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை அறியாமல் மோகன் பாபு மாலினியின் ரிசப்ஷனில் கலந்து கொள்ள சென்றாள் மாதவி. அத்தியாயம் 27. முகிலன் சொன்னது போலவே அவர்களுடைய திருமண வரவேற்பு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் நடிகர்களும் நடிகைகளும் தான். சினிமாவில் நடிப்பவர்களை எதற்காக நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் என்று அன்று மாதவிக்கு புரிந்தது. எல்லோருமே அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போலத்தான் பல பலவென்று மின்னினார்கள். அவ்வளவு அழகு! அவர்களுடைய உடையும் அலங்காரமும் நகையும் ஸ்டைலும் அப்பப்பா, காண்பதற்கு கண் கோடி வேண்டும். முகிலன் சொன்னது சரிதான். ஒருவேளை இந்த மாதிரியான ஆடை அலங்காரங்களோடு அவள் அங்கே போகவில்லை எனில் அவளுக்கு மற்றவர்களோடு பேசுவதற்கு சற்றே தயக்கமாகத்தான் இருந்திருக்கும். மெச்சுதலாக அவள் அவனை பார்க்க, என்ன என்று ஒற்றை புருவம் உயர்த்தி வினவினான் முகிலன். ஒன்றுமில்லை என்பதாய் தலையாட்டியவள் தலையை குனிந்து கொண்டாள். மாலினி மோகன் பாபுவின் திருமண வரவேற்பு மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. அதன் பிறகு ஷூட்டிங்கில் மிகவும் பிஸியாகி விட்டான் முகிலன். ஆனாலும் உள்ளூரிலேயே படப்பிடிப்பு இருந்ததால் இரவு நேரங்களில் கண்டிப்பாக வீட்டிற்கு வந்தான். காலையில் அவனும் அவளுமாக இணைந்துதான் சாப்பிட்டார்கள். இடையில் ஒரு நாள் அவளை தன்னுடைய டான்ஸ் ஸ்டுடியோவிற்கு அழைத்து சென்று காட்டினான். முறைப்படி பலவிதமான நடனங்களை கற்று தேர்ந்தவன் என்பதால் அவனிடம் நடனம் கற்றுக் கொள்வதற்காக நிறைய மாணவ மாணவிகள் வந்தார்கள். இந்நிலையில் ஒரு நாள் காலையில் ஆரோக்கியமாக படப்பிடிப்பிற்கு சென்ற முகிலன் மதியம் 2 மணி வாக்கில் வீட்டிற்கு வந்தான். இல்லை இல்லை, ஆம்புலன்ஸில் வீல் சேரில் அமர வைத்து கொண்டு வந்து வீட்டிற்குள் விட்டார்கள். படப்பிடிப்பு நடந்த இடத்தில் ஏதோ ஆக்சிடென்டாம். வலது கையிலும் 2 உள்ளங்காலிலும் ஆணி குத்தி தகரம் கிழித்து தையல் போட்டிருந்தது. தாழ முடியாத பதட்டம் உள்ளூர இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனுக்கு பருகுவதற்கு குளிர்ச்சியாய் மாதுளம்பழ ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் மாதவி. குடித்துவிட்டு எதுவும் பேசிக்கொள்ளாமல் அவனோடு வந்த ஆண் நர்ஸின் உதவியோடு மாடியில் அவன் அறைக்கு சென்று விட்டான். அவன் கை காலில் இருந்த கட்டை பார்த்து திக் திக் என்று உள்ளூர அதிர்ந்தது மாதவிக்கு. காரணமே இல்லாமல் கை காலெல்லாம் வெடவெடவென நடுங்கியது. ரொம்பவும் ஆழமாக ஆணி குத்தி இருக்குமோ? தகரம் கிழித்த இடத்தில் எத்தனை தையல் போட்டிருப்பார்கள்?
டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பார்களா? ரத்தம் நிறைய போய்விட்டதோ? ரொம்பவும் அசதியாக இருந்திருக்குமோ? அதனால் தான் யாரிடமும் பேசாமல் போய் படுத்துக் கொண்டானோ? வேலை செய்யும் இடம் இப்படித்தான் இருக்கும் என்பது நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் கவனம் இல்லாமல் இப்படி வினகி இழுத்து கொண்டு வர வேண்டுமா? வருத்தமாக இருந்தது மாதவிக்கு. நல்ல வேளை, எப்போதும் 2:30க்குத்தான் மதிய உணவை சாப்பிடுவாள். ஆனால் இன்று யசோதா வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் 1:30க்கெல்லாம் சாப்பிட வைத்து விட்டார்கள். இல்லை என்றால் முகிலனுக்கு இப்படியான அதிர்ச்சியில் ஒரு பிடி சோறு கூட உள்ளே இறங்கி இருக்காது. ஆபீஸ் அறைக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை. கணக்கு நோட்டு புத்தகங்களை எல்லாம் பார்க்கும்போது கோபமாக வந்தது. லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைத்து விடுவோமா என்ற ஆவேசம் பீறிட்டது. எதற்கென்றே தெரியவில்லை. ஆனால் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்புற்று கொண்டிருந்தது. வேலை பார்க்க பிடிக்கவில்லை. ஏதோ நோய் பிடித்து கொண்டார் போல உடம்பெல்லாம் சோர்வாக இருந்தது. இரு கைகளையும் மேஜையில் நீட்டி அதன் மீது கவிழ்ந்து படுத்திருந்தாள் மாதவி. அப்போது உள்ளே வந்தார் யசோதா. மாதவிமா, ஐயாவுக்கு டீ வேணுமா? போட்டுட்டேன். ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிருக்கேன். கொண்டு கொடுத்துட்டு வந்துடுமா? அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனை பார்க்க போகிறோம் என்ற உற்சாகத்தில் துள்ளி எழுந்து விட்டாள் மாதவி. அவ்வளவு நேரம் உடலையும் மனதையும் ஆட்டுவித்து வைத்துக் கொண்டிருந்த களைப்பு எங்கே போனதென்றே தெரியவில்லை. புத்தம் புது மலர் போல யசோதாவை பார்த்து சிரித்தவள், இருங்க யசோதம்மா, ஒரே ஒரு நிமிஷம், முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் என்று அவசர அவசரமாய் சிங்கில் முகம் கழுவி துடைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். ஒரு ட்ரேயில் 3 கப் டீயும் தனித்தனி தட்டுகளில் ஸ்நாக்ஸும் இருந்தது. முகிலனின் அறைக்கு பக்கத்து அறையில்தான் அவனை கவனித்துக் கொள்ளும் அந்த பையன் தங்கி இருந்தான். முதலில் அவனுக்கு ஒரு கப் டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்துவிட்டு முகிலனின் அறைக்கு சென்றாள் மாதவி. கட்டிலின் தலைமாட்டில் ஒரு தலையணையை முதுகுக்கு கொடுத்து சாய்ந்து அமர்ந்திருந்தான் முகிலன். ட்ரேயை ஓரமாக வைத்துவிட்டு அதிலிருந்து ஸ்நாக்ஸ் தட்டு ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னொன்றை தான் எடுத்துக்கொண்டு அவன் எதிரே ஒரு நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் மாதவி. 2-3 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்ளோ கவனக்குறைவா நடந்துக்கணும்? வருத்தத்தோடு மாதவி சொல்ல புன்னகைத்தான் முகிலன். எவ்வளவு கவனமா இருந்தாலும் சில டைம்ல இப்படி நடந்துடும் மாதவி. பெருசா எதுவும் நடக்காம இதோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் சொல்லல. நைட்டு சொல்லலான்னு இருக்கேன். ஏன், விஷயம் கேள்விப்பட்டா ரொம்ப பயந்துருவாங்களோ? அதனால தான் மெதுவா சொல்லலான்னு இருக்கீங்களோ என்று மாதவி சந்தேகம் கேட்க மறுப்பாய் தலை அசைத்தான் முகிலன். அந்த அளவுக்கெல்லாம் பயந்த பேரண்ட்ஸ் கிடையாது. எப்பவும் தைரியமா நிதானமா இருப்பாங்க. நமக்கும் தைரியம் சொல்லுவாங்க. எங்க அம்மா விவேகானந்தா கேர்ள்ஸ் காலேஜோட பிரின்சிபல். எங்க அப்பா எங்க அப்பா எங்க ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். 2 பேருமே இன்னும் ரிட்டையர்ட் ஆகல. வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லனா அவங்கள இங்க கூப்பிடலாம். ஆனா என்ன கவனிச்சுக்கதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, அதனால மெதுவா சொல்லலான்னு விட்டுட்டேன் என்று அவன் சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தாள் மாதவி. வெகு நேரம் அமர்ந்து அவனோடு பேசிக் கொண்டிருந்தாள் மாதவி. மனம் விட்டு பேசினார்கள். அவனுடைய குடும்பத்தை பற்றி, சிறு வயதில் அவன் செய்த சேட்டைகள், கல்லூரி கால காதல், நடனம் மீது ஆசை வந்தது, சினிமா துறை என்று அனைத்தையும் பற்றி அவளிடம் பேசினான். அவன் சொன்னதை எல்லாம் ஆர்வமோடு கேட்டு கொண்டிருந்தவள் அதே உற்சாகத்தோடு தன்னை பற்றியும் அவனிடம் சொன்னாள். எல்லா விஷயங்களையும் மனம் திறந்து அவனிடம் பேசியவள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறைத்து விட்டாள். இறுதி வரை அந்த விஷயம் முகிலனுக்கு தெரியவே கூடாது என்று நினைத்தாள். ஆனால் விதியும் அப்படியே நினைக்க வேண்டும் அல்லவா? வெகு விரைவிலேயே அவள் வாயாலேயே அந்த விஷயத்தை முகிலனிடம் கூற வேண்டிய நிலை வந்தது மாதவிக்கு.